சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி இரவு 2:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 2:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிருகு ரேவதி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன பிருகு ரேவதி யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிருகுவாசரம் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமையை குறிக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது ஒன்றாக இணைகின்ற நாளைத்தான் பிருகு ரேவதி யோகம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். ரேவதி நட்சத்திரம் என்று வரும்பொழுது அது புதனுக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறது. அதே நேரத்திலே சந்திரனானவர் குருவினுடைய ராசியாக இந்த மீன ராசியிலே சஞ்சரிப்பார். ஆக இங்கே புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருப்பதால் இந்த நாளிலே இந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். புதியதாக ஏதோ ஒரு சொத்து வாங்குறோம், அல்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றோம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அல்லது வீட்டிலே புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை சேமிக்க தொடங்குகிறோம் என்று வரும் பொழுது இந்த நாளிலே செய்யும் பொழுது அந்த சாட்சாத் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிருகு ரேவதி யோகம் என்பதை குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் மாலை 6:16 முதல் 7:38 வரையில் அந்த சந்திர தரிசனத்தை செய்ய முடியும். அவசியம் எல்லோரும் இன்றைய தினம் மாலை பொழுதிலே இந்த சந்திரனை தரிசிக்க வேண்டியது. இது போக இந்த நாளிலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை செய்வது நம்முடைய வழக்கத்தில் இல்லை. அதனால்தான் இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள்னு போடல. மற்றபடி ஒரு சுப முகூர்த்த நாளுக்குரிய அத்தனை தகுதிகளும் இந்த நாளிலே இருக்கிறது. இது கரிநாள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாளானது முகூர்த்த நாளாக அமையவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நாளிலே நாம் தாராளமாக இந்த சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்யலாம். இந்த நாளினை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் உலக ஜோதிடர்கள் தினமாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:16 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது காலை 7 மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:40 முதல் காலை 6:16 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:46 முதல் மதியம் 12:16 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:46 முதல் 9:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருப்பார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:04 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு வானவியல் தகவல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் உலக ஜோதிடர்கள் தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதை ஏன் இன்றைய தினம் உலக ஜோதிடர்கள் தினமாக கொடுத்திருக்கிறார்கள் சொன்னா, இதை வேர்ல்டு அஸ்ட்ராலஜர்ஸ் டேன்னு பார்க்கலாம்,
அஸ்ட்ரானமிக்கல் நியூ இயர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். மேலை நாடுகளிலே பார்க்கும் பொழுது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்றைய தினத்தினைத்தான் ஒரு புத்தாண்டு நாளாகவே அங்கிருக்கக்கூடிய அஸ்ட்ரானமர்ஸ் கொண்டாடுவார். ஜெனரலா நம்ம ஒரு கிரிகோரியன் கேலண்டர் அடிப்படையில தான் நம்ம ஜனவரி 1 அப்படிங்கிறத இது ஒரு நடைமுறையிலே பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறதே தவிர, நியூ இயர் அப்படின்னு சொன்னா எதை கொண்டு நம்ம நியூ இயர்ங்கிறத தீர்மானம் பண்றோம்? ஒரு வருடம் என்பது இந்த பூமியானது தன்னுடைய ஒரு சுற்றினை சுற்றி முடிக்கிறது தானே ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம். மறுபடியும் தன்னுடைய சுற்றினை துவக்குகிறதுன்னு சொன்னா பூமியானது ஒரு நீள்வட்ட பாதையிலே சுற்றி கொண்டிருக்கின்றது. இப்படி இயற்கையான முறையிலே பூமியானது ஒரு சூரியனை அது சுற்றி வருகிறது. சூரியனை சுற்றி வர ஒரு கால அளவுங்கிறது எடுத்துக்குது இல்லையா? எவ்வளவு கால அளவு எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா 365 நாள் எடுத்துக்குது. இதைத்தான் நம்ம ஒரு வருட காலம்னு தீர்மானிக்கிறோம். இப்படி சூரியன் தன்னுடைய சுற்றினை துவக்குவதை வைத்துத்தான் நம்ம நியூ இயர் அப்படிங்கிறதே தீர்மானம் பண்றோம். அந்த துவக்க புள்ளி அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பது? இந்த இடத்தில் தான் இது துவங்கியதுங்கிறத எப்படி தீர்மானிக்க முடியும்? யாராலுமே தீர்மானிக்க முடியாது தானே. ஆனால் அஸ்ட்ரானமியை பொறுத்தவரை, வானவியலை பொறுத்தவரை, நான் சொல்றது ஜோதிடம் இல்லை, வானவியல் அறிவியல். நம்ம வராகமிகிறார் ஆரியப்பட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதுல பார்த்தோம்னா இந்த அண்டத்தையே 12 ராசி மண்டலங்களாக பிரித்திருப்பார்கள். அதிலே முதலாவது ராசி மண்டலம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது மேஷ ராசி மண்டலம் அல்லவா? அந்த மேஷ ராசி மண்டலத்திற்குள்ளாக சூரியன் நுழைகின்ற காலம், அதாவது இதைத்தான் முதல் ராசி, இதுதான் முதல் புள்ளியாக கொண்டு கணக்கிடும் பொழுது இந்த நேரத்திலே தான் சூரியனானவர் அந்த மேஷத்திற்குள்ளாக நுழைகிறார்னு வச்சிருப்போம். ஆனா இல்லையே சார், நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா சூரியன் மேஷராசியில நுழையிறனால்தான் நம்ம சித்திரை 1 அதைத்தானே ஏப்ரல் 14 வச்சிருப்போம். அதைத்தானே நம்முடைய தமிழ் வருஷ பிறப்பா வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அது அந்த பஞ்சாங்க கணிதம் என்பது வேறு. இது நம்ம இந்த சாயன பஞ்சாங்கத்தினுடைய விளக்கம்ங்கிறத பார்த்தோம் இல்லையா? அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சாயன பஞ்சாங்க முறையின்படி இன்றைய தினமே இந்த மேஷாயனம் என்பது துவங்கிவிடும். இன்றைய தினம் அது துவங்குவதனால்தான் பெரும்பாலும் பார்த்தோம்னா அது மார்ச் 19 மார்ச் 22க்குள்ளாக வரும். இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா 90% மார்ச் 21 அன்னைக்கு தான் வேர்ல்டு அஸ்ட்ரானமர்ஸ் டே அல்லது உலக ஜோதிடர்கள் தினம், வேர்ல்டு அஸ்ட்ராலஜிஸ்ட் டேன்னு வச்சிருப்பா. ஆனா இந்த வருடத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு நாள் முன்னதாக இன்றைய தினமே அந்த சம்பவமானது நிகழ்ந்து விடுகிறது. இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்த சூரியனானவர் நேராக அந்த மேஷராசி மண்டலத்திற்குள்ளாக நுழைந்து விடுகிறார் என்பதால் இன்றைய தினம்தான், அதாவது இந்த வருஷத்துல பார்த்தோம்னா 2026 பொறுத்தவரை மார்ச் மாதம் 20 அன்றைக்கே சூரியனானவர் மேஷாயனம் என்கின்ற அந்த விஷயத்திற்குள்ளாக துவங்கி விடுகிறார், அங்க உள்ள வந்துடுறார். அப்படிங்கிறதுனாலதான் இன்றைய தினத்திலே உலக ஜோதிடர்கள் அனைவரும் இதைத்தான் ஒரு புத்தாண்டு நாளாக, ஒரு நியூ இயராகவே கொண்டாடிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த நாளானது வேர்ல்டு அஸ்ட்ராலஜர்ஸ் டே ஆகவே பார்க்கப்படுகிறது. ஆக இன்றைய தினத்திலிருந்து பிறக்கக்கூடிய அடுத்த ஒரு மாத காலத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தோம்னா அவர்கள் அனைவருமே ஏரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேஷராசியை சேர்ந்தவர்கள். அதாவது சன் சைன் சொல்லுவார். சூரியனை கொண்டுதான் அவர்கள் ராசியை பிரிப்பார்கள். சன் சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரிஸ் அப்படிங்கிற ராசிக்குள்ளாக இன்றைய தினமானது சூரியனானது நுழைந்து விடுகிறது. இன்றிலிருந்து அடுத்து ஒரு மாதம் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே அந்த ஏரிஸ் என்கின்ற ராசியை சேர்ந்தவர்களாக மேலை ஜோதிடர்கள் தீர்மானித்து வைத்திருப்பார்கள். ஆக அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம்தான் உலக ஜோதிடர்கள் தினம். இன்றைய தினம்தான் உண்மையிலேயே ஒரு புத்தாண்டு நாளாகவே பார்க்கப்படுகிறது. நம்ம இன்றைய தினத்தை ஒரு புத்தாண்டு நம்ம நினைச்சிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் கூட. டெய்லியே நம்ம நமஸ்காரம் பண்றோம். இன்றைக்கும் அந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுல எந்த தப்பும் இல்லையே. அந்த சூரியனை வணங்கி அந்த நாட்டிலே நம் நாட்டுல மட்டும் இல்ல, உலக அளவிலே பெரும்பாலும் எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த போர்கள் அனைத்தும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்கள் அனைத்தும் விரைவில் முடிவிற்கு வர வேண்டும். எல்லோரும் நல்லபடியாக அமைதியான முறையிலே சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைப்போமாக. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.